நடந்தது புகாரிலே இருக்கு. நீங்கள் மக்களுக்கு தொழுகை நடத்துகிற இமாமாக இருக்கின்றீர்கள், நீங்கள் தான் கலீஃபா, உங்களின் மீது சோதனை ஏற்பட்டிருப்பதை நாங்கள் காண்கிறோம். இந்நிலையில் எங்களுக்கு குழப்பம் விளைவிக்கிறவர் இமாமாக நின்று தொழுகை நடத்துகிறார். ஆனால் இதனால் நாங்கள் மனவேதனை அடைகின்றோம் என்று கூறினர். யார் ஒரு சஹாபி சொன்னதுக்கு அவங்க சொல்றாங்க, உஸ்மான் சொல்றாங்க, அதற்கு தொழுகை மக்கள் செய்கிற செயல்களில் மிக சிறந்த செயலாகும். மக்கள் அதை அழகான முறையில் செய்யும் போது நீயும் அவர்களோடு சேர்ந்து தொழு சொல்றாங்க. தொழுகை தானப்பா, அவங்களோட சேர்ந்து தொழுதுட்டு போயிருங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர்கள் அதில் தவறிழைக்கிற போது அத்தவறுகளை விட்டும் நீ ஒதுங்கிக்கொள் என உஸ்மான். இது மிக சிறந்த ஒரு சுன்னத். இது இன்னைக்கு இந்த ஃபித்னா ஃபசாத் இருக்கிற இந்த ஃபிர்காக்கள், இந்த ஃபிர்கா அந்த ஃபிர்கா பின்னாடி தொழுகக்கூடாது, அந்த ஃபிர்கா இந்த ஃபிர்கா பின்னாடி தொழுகக்கூடாது, இவன் மௌலூத் ஓதிட்டான், அவன் அதை ஓதிட்டான், இந்த பள்ளி எப்படி எந்த செங்கலில் கட்டப்பட்டது, இது நாங்கள் தக்குவா என்னும் செங்கலில் கட்டியிருக்கிறோம், இவர்கள் ஹாலோ பிரிக்ஸில் கட்டிவிட்டார்கள், இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்க எந்த அஸ்திவாரம் போட, இவங்க ராணா டிஎம்டியில் கட்டிட்டா இவங்க என்ன அடிஸ்தலம் என்ன எதில் போட்டிருக்காங்க, தக்குவா பேஸ்ட் ஊற்றி போட்டிருக்காங்க இவங்க. ஆனால் தக்குவா இங்கே இருக்கு, உள்ளத்தில் இருக்குன்னு நபிஸ்லாம் சொல்லிட்டாங்க. தக்குவாவை வச்சு மோல்டு போட்டிருக்காங்க இவங்க. அப்போ இந்த ஃபித்னா எல்லாமே அடங்கிடுது பாருங்க. உஸ்மான் தான் சொன்னலைங்க, ஒவ்வொரு கலீஃபாட் இருந்தும் ஒவ்வொரு சுண்ணத்தை நீங்கள் பார்க்க முடியும். இந்த சுண்ணத்து வேற யார்ட்டையும் நீங்கள் காட்ட முடியுமா? குழப்பம் தலை தூக்க போய் உம்மத்துக்கு ஒரு ஃபத்வா கிடைச்சது இல்லையா? இப்போ இன்னைக்கு இப்போ இந்த இவன் பின்னாடி தொழுவாதான் அவன் எல்லாம் அடிபட்டு போச்சு. ஏன்னா இருக்கையில் இவனை விட கேடு கட்டவன் அவனும் கிடையாது. யாரு? இந்த காரிஜாக்கள் தவிர. ஏன்னா ரசூலா என்ன சொன்னாங்க, வேட்டை பிராணியுடைய அம்பிலிருந்து இஸ்லாத்தை எப்படி வெளியே போகுமோ, அம்பு எப்படி தொலைச்சிக்கிட்டு வெளியே போகுமோ அவ்வளோ விரைவில் இஸ்லாத்தை விட்டு இவர்கள் வெளியேறியவர்கள். இதை விட ஒரு பெரிய ஃபத்வா ரசூல்லாவுடைய வாயில. இப்படிப்பட்ட ஒரு கேடு கட்டவன் தொழுகை நடத்தினா அந்த தொழுகை பின்னாடி நின்று தொழுவலான்னு கலீஃபாவே ராஷிது ஃபத்வா கொடுத்துட்டார். அதை அந்த சஹாபாக்களுடைய ஜமாத் அக்செப்ட் பண்ணிருச்சு. கலீஃபா சொன்னது மட்டும் கிடையாது, இமாமத்தை அவன் பண்ணியிருக்காங்க. அப்போ பின்னாடி யார் நின்று தொழுது இருக்கிறாங்க? அலியில் எந்த பள்ளியாசல் போயிருப்பாங்க? அப்போ பெரிய பெரிய சஹாபாக்கள் அந்த குழப்பவாதிகளுடைய பின்னாடி நின்று தொழுது இருப்பாங்க. அப்போ பெரிய பெரிய சஹாபாக்கள் மஸ்ஜித் நபவியில் ரசூலுல்லாஹ்வுடைய மிம்பரை விட்டுட்டு அவங்க வேற எங்கேயும் போக மாட்டாங்க தொழுகைக்கு. அப்போ அவங்க இமாமாக நின்று தொழுகை நடத்தி இருக்கிறார், மற்றவர்கள் பெரிய ஆட்கள் பின்னாடி நின்று அமைதியாக தொழுது இருக்காங்க. அப்போ இந்த சூழ்நிலை நடந்திருக்கு. இது புகாரில 695. அப்போ அதனால இந்த ஃபத்வா புரிஞ்சுக்கணும். ஜமாத்து ஃபத்வா கொடுத்தாதான் தொழுவேன் அப்படின்னு நினைச்சுக்கிறவங்க, அது அவங்களாச்சு அல்லாவாச்சு. அப்போ இந்த சூழ்நிலை